ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 5வது ஞாயிற்றுக்கிழமை சிறுவர் ஞாயிறாக இந்த ஆராதனை ஆசிரிக்கப்பட இருக்கின்றது. அதற்கேற்றவாறு பாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று டோனாவர் கிறிஸ்தாலய ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் சிறப்பு பாடல்கள் பாட இருக்கிறார்கள். இந்த ஆராதனை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நாம் யாவரும் கருத்தோடு ஜெபம் செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி. இந்த சிறுவர் ஞாயிறு சிறப்பு ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனை பல்வேறு இடங்களில் இருந்து ஆண்டவரே தொலைக்காட்சி வழியாக இணையதளங்கள் வழியாக உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொருவரையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பாரும். உலகமெங்கும் உள்ள ஆண்டவரே இளைய சமுதாயத்தை, குறிப்பாக சிறுவர் சிறுமியரை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவர் இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதிருங்கள் என்றவர்களை அனைத்து ஆசீர்வதித்த நேசருடைய கிருபையின் பிரசன்னம் இந்த ஆராதனை எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆராதனை துவக்கம் முதல் முடிவரை நம்முடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தரே மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 378வது பாடல் பாடுவோம். கீதங்கள் 378, பாமாலை 239வது பாடல். பாமாலை 239, இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே. கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருளிக்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். மூலவர்க்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்துக் கொள்ளுவோம். இயேசு நோக்கி பார்த்த ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம். பாவம் சாபம் யாவும் பறந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். குறிப்பாக பெற்றோராகி நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதிலே எவ்வளவு கரிசனையோடும் அக்கறையோடும் பொறுப்போடும் இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து அறிவோம். நம்முடைய சொந்த வேலைகள், நம்முடைய சொந்த சம்பாத்தியங்கள், நம்முடைய சொந்த எண்ணங்கள், செயல்பாடுகள், நட்புகள், பழக்க வழக்கங்கள் என்று நம்முடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு நம்மை தூண்டுகிறதா? பிள்ளைகளை பொறுப்போடு வளர்த்து ஆளாக்குவதிலே நாம் குறைந்து காணப்படுவோம் என்றால் தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி
பொறுப்போடு அவர்களை வளர்க்க நீரில் அனுகிரகம் செய்யும் என்று நம்மை மறுபடியுமாக தேவ சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோம். கடந்த கால நம்முடைய தவறுகள் அனைத்து தேவ சமூகத்திலே நம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சற்று நேரம் நம்முடைய பாவங்களை, குறிப்பாக பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதிலே நம்மிடம் காணப்பட்ட குறைபாடுகளை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவரிக்கை நாம் யாவரும் இணைந்து தேவ சமூகத்திலே கருத்தை உணர்ந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பிரோதமாய் குற்றம் செய்தோம். சேதங்களை செய்யாமல் சேர்த்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்கள் சுகமே இல்லை, ஆனால் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனுக்கு அருளி செய்து வாக்குத்ததன்படியே நிர்வாகிக்குள்ள குற்றம் இறங்கும். தப்பிதங்களை அடுக்கு மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுங்களை சீர்படுத்தும். மிக இறக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி அந்த தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பவே பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கோரி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 86ஆம் சங்கீதம். சங்கீதம் 86. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து விண்ணப்பத்தை கேளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்மாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பிக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன்.
ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரில்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரே, மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்திலே ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை இன்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதே என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலத்திலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். இந்த சிறுவர் ஆராதனையிலே இந்த வேளையில் டோனாவூர் கிறிஸ்து ஆலய சண்டே ஸ்கூல் பிரைமரி பாய்ஸ் 2 சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். செல்ல
தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள் என்பது திருமறை பாடம் வாசித்தாயிற்று. தொடர்ந்து டோனாவூர் கிறிஸ்தாலய சண்டே ஸ்கூல் பிரைமரி கேர்ள்ஸ் 2 சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். கோழி தன்
தொடர்ந்து நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்தார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. சிறுவர் ஞாயிறு சிறப்பு ஆராதனையிலே இறை வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு 3 குறிப்புகளையும், பிற்பாடு பிள்ளைகள் எவ்வாறு வளர வேண்டும் என்பதற்காக 2 குறிப்புகளையும் நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறை. முதலாவது குறிப்பு உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. பிள்ளைகளை வளர்ப்பதிலே அடிப்படையாக நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவி வேத வசனம். வேத வசனம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அது ஆணித்தரமாக பதிக்கப்பட வேண்டும். அதனால்தான் பிள்ளைகிட்ட எப்போதும் பேசு, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வசனத்தை பற்றி பேசு. வீட்டு நிலைகளில் இருக்கட்டும், உன்னுடைய சுவர்களில், வாசல்களில் வசனம் இருக்கட்டும். இல்லையா, கையில் கூட நீ அதை கட்டிக்க. உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது. அப்படிலாம் அங்கே உட்கார்ந்துருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்துக்கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் வசனத்தை பற்றியே பேசு. இப்போ பிள்ளைகளை வளர்ப்பதிலே முதலாவது கடவுள் நம்பிக்கையிலே நாம் வளர்க்க வேண்டும். அதான் முதல் குறிப்பு. கடவுள் நம்பிக்கையிலே வளர்க்க வேண்டும். கடவுள் நம்பிக்கையை வளர்க்கிறதுக்கு அடிப்படையானது வசனங்கள். வசனம் தானே ஆண்டவரை பற்றி நமக்கு சொல்லுது. வசனங்களை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோராக நாம் கற்றுக் கொடுக்கணும். அவர்களை வேத வாசிக்க ஊக்குவிக்க வேண்டும், ஜெபிக்க ஊக்குவிக்க வேண்டும், ஆலய ஆராதனைகளுக்கு செல்ல ஊக்குவிக்க வேண்டும், ஞாயிறு பள்ளியிலே பங்கு பெறுவதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும். எப்படியால் பிள்ளைகள் சில வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னென்ன வாய்ப்பு உண்டோ அத்தனையும் நாம் பயன்படுத்த வேண்டும். கடவுள் நம்பிக்கையில் வளரணும்னா நம்ம பிள்ளைகள் வசனம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிக்கப்பட வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கணுங்கிறதுக்காக பெற்றோர்கள் அதிகமாக நம்ம பிரயாசப்படுறோம். நல்லது தான். அதே நேரத்தில் பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் வளரணும், அதை குறித்தும் அக்கறை உடலாக இருக்கணும். ஆலயத்துக்கு போகிறது, சண்டே ஸ்கூல் போகிறது, பாடர் குழுவுக்கு செல்வது நல்ல காரியங்கள். ஆனால் அங்கே போன உடனே ஆலயத்துக்கு போய் சண்டே ஸ்கூல் போய் கோயர் எல்லாம் பங்கு பெற்ற உடனே பிள்ளைகள் நல் ஒழுக்கம் தானாக வந்துடும் அப்படின்னு நினைக்காதுங்க. இவைகளெல்லாம் பங்கு பெற்றும் அங்கே நல் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் உண்டு. பிற போய் எங்கேயாவது ஒரு சபையில் சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அங்கே ஆலயத்துக்கு சென்றேன், ஞாயிறு பள்ளியில் பங்கு பெற்றேன், பாடர் குழுவில் இருந்தேன், ஆனால் ஆண்டவரை நான் நேசிக்கவில்லை, இப்பொழுது இந்த சபைக்கு வந்த பிற்பாடு ஆண்டவரை கண்டு கொண்டேன், எங்கேயாவது போய் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்க்குறோம்ல அந்த சாட்சிகளில். நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும்போதே, சண்டே ஸ்கூல் வரும்போதே
நம்முடைய கோயிலில் இருக்கும்போதே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்று அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை வாஞ்சையோட உள்ளத்தில் விதையுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. கோயிலுக்கு போனால் நல்ல பிள்ளையாக இருப்பாங்க, சண்டே ஸ்கூல் போயிட்டால் நல்ல பிள்ளையாக தான் இருப்பாங்க என்று தயவுசெய்து எண்ணிவிட வேண்டாம். பெற்றோர், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாகட்டும், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும், குருமார் ஆகட்டும், நாங்கள் போதித்து கொண்டே இருப்போம், உண்மைதான். வசனங்களை போதித்து கொண்டே இருப்போம், உண்மை, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அத்தனை வாய்ப்பு இருந்தும் அதை தவற விடுகின்ற பிள்ளைகள் உண்டு. நல் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காமல் விட்டு விடுகின்ற பிள்ளைகள் உண்டு. அதை ஃபாலோ பண்ண வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. பெற்றோராகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தில் இருக்குதா அதை நீங்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். இந்த பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். கடவுளை உறுதியாக பற்றிக்கப்பா, நல்ல ஒழுக்கத்தை பற்றிக்கொள். இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆழமாக விதைத்து விடுங்கள். பணம், வசதி இதெல்லாம் ரெண்டாம் பட்சங்கிறத கற்றுக் கொடுங்க. பணம் தான் உலகம் என்பதை போல உலகம் போயிட்டு இருக்குது. இந்த பணம், மற்ற இந்த உலகத்தின் வசதிகள், சொத்து சுகம் இதெல்லாம் ரெண்டாம் பட்சங்கிறத பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. முதன்மையானது ஆண்டவர் மீது வைக்கின்ற ஆழமான பக்தி, வசனத்தை கற்றுக்கொள்கின்ற வாஞ்சை, முக்கியமாக நல் ஒழுக்கத்திலே வாழ வேண்டும் என்ற விருப்பம். இது உள்ள ஆலயத்தில் நான் கற்றுக் கொடுக்குறோம், சண்டே ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் அது உங்களுடைய பிள்ளையுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கிறதா? அதை கவனித்து சரி செய்து வழி நடத்த வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. பிள்ளைகளை கருத்தோடு பொறுப்போடு வளருங்கள். முதல் குறிப்பு, உங்களுடைய பிள்ளைகளை கடவுள் நம்பிக்கையிலே வளருங்கள், முதல் குறிப்பு. இரண்டாவது, கரிசனையோடு வளருங்கள். பிள்ளைகளை கரிசனையோடு வளர்க்க அழைக்கப்படுறீங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்கு அப்பொழுது வயது 12 வயதாக இருக்கின்ற பொழுது பெற்றோர் இயேசுவை எருசலேம் பண்டிகை அழைச்சிட்டு போகிறாங்க. சரிதானே? பஸ்கா பண்டிகை என்று லூக்கா 2:41 சொல்லுது. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். ஒவ்வொரு வருஷம் போவாங்க. 12ஆவது வயதுலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 12 வயதுங்கிறது யூத பிள்ளைகளுக்கு, யூத ஆண்களுக்கு முக்கியமானது. ஏனென்றால் 12 வயதில் யூத ஆண் குழந்தைகள் அவர்கள் வேதத்தை கற்பதற்கு தகுதிப்படி அங்கே பெற்றுவிடுகிறார்கள். ஒரு குருவிடம் சேர்ந்து, ஒரு குருவிடம் போதகரிடம் இணைந்து வேதத்தை கற்றுக்கொள்வதற்கான தகுதி 12 வயசுல வந்துடுது. சிறு பிள்ளையின் தன்மை விட்டு அவர்கள் வாலிபத்தில் பிரவேசிக்கிறாங்க என்பது, 12 வயதில் வாலிபத்தின் தன்மை ஆரம்பிக்குது என்பது யூத மதத்தில் உள்ள அடிப்படையான ஒரு கோட்பாடு. ஆனால் 12 வயது இயேசுக்கு ரொம்ப முக்கியமான வயசு. அதுக்கு முன்னாலேயும் கூட்டு போயிருக்காங்க எருசலேம் பண்டிகைக்கு. ஆனால் இது முக்கியமான வயது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? போதக நடுவிலே உட்கார்ந்திருக்க, 46ஆம் வசனம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுவதை கேட்கவும் வினாவும் கண்டார்கள். 12 வயது ஆயிடுச்சுன்னா போதகரோடு இணைந்து வேதத்தை ஆராய்ச்சி செய்ய யூத ஆண் பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு. அந்த பருவத்தை அடைந்து விடுகிறார்கள். இங்கே இயேசுவின் பெற்றோர், அவருடைய தாய் தந்தை இருவரும், இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்துட்டாரு, பண்டிகை முடிவு திரும்புகிறாங்க. பண்டிகை முடிவு திரும்பும்போது இயேசு எருசலேமில் இருந்து விட்டார் என்று அவர்கள் நினைக்கல. என்ன நினைச்சாங்களாம்? 44ஆம் வசனம், அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையார் இடத்துல, அறிமுகமான இடத்தில் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இயேசு கிறிஸ்து சொந்தக்காரங்களோட, அறிமுகமானவரோட கூட்டத்தோடு திரும்பி இருப்பார் நினைச்சு அவர்கள் அங்கே புறப்பட்டு போறாங்க. எத்தனை நாளைக்கு பிற்பாடு? 3 நாளைக்கு பிற்பாடு. ஒரு நாள் பிரயாணம் வந்து அவர்கள் உறவின் முறை தேடுறாங்க. பிறகு அங்கேயும் எல்லாம் தேடி அலைஞ்சாச்சு. 2வது நாள், கடைசியில் 3வது நாளில் தான் அவங்க எருசலேமுக்கு திரும்ப போகிறாங்க. அங்கே இயேசுவை பார்க்குறாங்க.
அப்போ என்ன நடக்குதுங்க? இயேசுவை தொலைத்து விட்டார்கள். அதான் நடக்குது. யோசேப்பும் இயேசுவின் தாயாகி மரியாளும் இயேசுவை தொலைத்து விட்டார்கள். பதறி அடித்து தேடுறாங்க. அங்கே மீண்டும் அங்கே சொந்தக்காரன்ட்ட இல்லை, அறிமுகமானவர்கிட்ட இல்லை. மீண்டும் பிரயாணமாய் 3ஆவது நாளில் தான் எருசலேமில் பார்க்குறாங்க. இந்த பிள்ளைகளை தொலைக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். பார்த்துக்கிட்டுங்க, இயேசுவின் தாயும் யோசேப்பும் ஃபிசிக்கலாக இயேசுவை தொலைச்சிட்டாங்க. சில நேரங்களில் இந்த பொருட்காட்சி அங்கங்கே போகும்போது பிள்ளைகளை தொலைக்கிற நிகழ்வு அப்பப்போ நடக்கும் இல்லையா? ஆனால் இன்னொரு தொலைத்தல் ரொம்ப ஆபத்து. பார்த்துக்கிடுங்க, இப்படி பிள்ளைகளை ஃபிசிக்கலாக நம்ம தொலைச்சிட்டு பிறகு எப்படியா கிடச்சிக்கிடுவாங்க. 99.9% பிள்ளைகள் மீண்டும் கிடச்சிக்கிடுவாங்க நமக்கு இல்லையா? ஆனால் இன்னொரு தொலைத்தல் இருக்குது. பார்த்துக்கிட்டுங்க, பிள்ளைகள் நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம வீட்டிலே இருப்பாங்க, நம்ம வீட்டிலே சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டிலே தூங்குவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் அவருடைய ஆத்மாவை தொலைச்சிருவோம். தவறான நட்புகள், தவறான நண்பர்கள், தவறான பழக்க வழக்கங்கள், இதில் நம்முடைய பிள்ளைகளை நாம் தொலைச்சிருவோம். பார்த்துக்கிடுங்க, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா ஃபிசிக்கலாக நம்முடைய பிள்ளைகள் காணாமல் போயிட்டுனாக்கி நம்ம தேடுவோம், அங்குமெங்கு எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு தேடுவோம். ஒன்று முடியாவிட்டால் அங்கே காவல்துறையிலையாவது சொல்லி எப்படியாவது கண்டுபிடிப்போம். இந்த 2வது தொலைத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கே தெரியாது. நம்முடைய பிள்ளைகள் தவறான நட்பிலே கெட்டு குட்டிசுவராக போயிட்டு இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழியுதுங்கிறத பெற்றோர் அறிவதில்லை. இந்த தொலைத்தலே அவர்கள் அங்கே கண்டுபிடிப்பதில்லை. அதான் ரொம்ப 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 ஆபத்து. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகள் ஆத்ம வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே தொலைஞ்சு போகாமல் இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகளோட நேரம் செலவழிங்க. இந்த பிள்ளைகளோட நீங்கள் நேரம் செலவழித்தா மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொலைஞ்சு போனாங்கங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அல்ல அந்த ப்ராசஸில் இருக்கிறாங்க, அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஆரம்பிக்குது என்பதை நீங்கள் கண்டுகொண்டு சுதாரித்து அதை சரி செய்யலாம். பிள்ளைகளோடு நேரம் செலவழிங்க. இல்லை, பிள்ளைகளுக்கு நீங்கள் எத்தனை ஜாமான் அது இது என்ன வாங்கி கொடுத்தாலும் மிக மிக முக்கியமானது இந்த பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கிறது. ஒரு கவிதை ஒன்றை சில ஆண்டுகள் முன்பாக நான் வாசித்தேன். இது பல சிறுவர் ஆராதனைகளில் இதை நான் சொல்லியிருக்கேன். ஒரு அருமையான ஒரு கவிதை பார்த்துக்கிடுங்க, வாசிக்கிறேன். உப்பு மூட்டை தூக்கப்பா என்று என் மகன் கெஞ்சிய போதெல்லாம் ஊர்ப்பட்ட வேலை இருக்கப்பா என்று சொல்லி ஓடினேன். உப்பு மூட்டை தூக்கப்பா என்று என் மகன் கெஞ்சிய போதெல்லாம் ஊர்ப்பட்ட வேலை இருக்கப்பா என்று சொல்லி ஓடினேன். உள்ளத்தில் பொங்கிடும் அன்பை ஒரு துளியும் சிந்தாமல் ஓடினேன். உள்ளத்தில் பொங்கிடும் அன்பை ஒரு துளியும் சிந்தாமல் ஓடினேன். நாளுக்கு ஒரு கூட்டம், மணிக்கணக்கில் பேச்சு, பதவி உயர்வு, வியாபாரம், தொழில், பங்கு சந்தை நிலவரம், இத்தனையும் எதற்கு? பொருள் தேட எனக்கு. இத்தனையும் எதற்கு? பொருள் தேட எனக்கு. இன்று என் மகன் வளர்ந்து சிறகுகள் முளைத்து பறந்து விட்டான். இன்று என் மகன் வளர்ந்து சிறகுகள் முளைத்து பறந்து விட்டான். ஒன்றை மட்டும் உணர்கிறேன், உள்ளம் கனக்கிறது. ஒன்றை மட்டும் உணர்கிறேன், உள்ளம் கனக்கிறது. இன்று அந்த சின்ன மகனை ஒருமுறை உப்பு மூட்டை தூக்க இந்த உலகத்தையே விலை பேச தயாராக இருக்கிறேன். இன்று அந்த சின்ன மகனை ஒருமுறை உப்பு மூட்டை தூக்க இந்த உலகத்தையே விலை பேச தயாராக இருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட இள வயதில் நீங்கள் செலவழிக்க நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நேரம். பார்த்துக்கிடுங்க. 13-14 வயது ஆகிவிட்டால் அந்த பிள்ளைகளை நீங்கள் உங்கள் பக்கத்தில் அமர வைப்பதே பெரிய கஷ்டம். நேரத்தை செலவழியுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஆன்மீக வாழ்க்கையிலே ஒழுக்கத்திலே தொலைந்து போகாதபடி உங்களுடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்றால் கரிசனை காட்டுங்கள், கரிசனையோடு வளருங்கள். அந்த கரிசனையின் அடிப்படையான அம்சம் நேரம் செலவழித்தல்.
பிள்ளைகளை பெற்றோர் எப்படி வளர்க்கணும்? முதலாவது கடவுள் நம்பிக்கையில் வளருங்கள், இரண்டாவது கரிசனையோடு வளருங்கள், மூன்றாவது கண்டிப்புடன் வளருங்கள். அது முக்கியமானது. கண்டிப்போடு வளர்ப்பது மிக மிக அவசியமானது. கண்டிப்பு என்ற உடனே ஏதோ பெல்ட்டை வச்சு விளாசணும் என்று அந்த அர்த்தம் கிடையாது. கண்டிப்பை வார்த்தையினாலே கண்டிக்க முடியும் இல்லையா? ஒரு கடுமையான ஒரு பார்வையினாலே கண்டிக்க முடியும். சின்ன வயதிலிருந்தே பிள்ளைகளை கண்டிப்போடு வளர்த்தல் ரொம்ப 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 அவசியம். பார்த்துக்கிடுங்க. எபேசியர் 6:4 பிதாக்களே, நீங்களும் உங்களை பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவளை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை. பிள்ளைகளுக்கு சிட்சை அவசியம், அது கர்த்தருக்கேற்ற சிட்சையா இருக்கணும். நீதிமொழிகளில் பெரம்பை கையாளாதவன் மகனை பகைக்கிறான்லாம் வரும். உண்மைதான். பெரம்பால் அடித்தல், பெல்ட்டால் விளாசுதல் போன்ற சிட்சைகள் தான் உதவி செய்யும் என்பதை போல நாம் நினைக்கிறோம். இல்லாதபடி கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் வளர்க்க முடியும். அடிக்காமலே பிள்ளைகளை வளர்க்கணும் என்று நான் சொல்லலை. சில சமயங்களிலே பிள்ளைகளுக்கு ஆழமாக கொஞ்சம் பதியணும், உணர்த்தணும்னா அடிக்க வேண்டியது வரத்தான் செய்யும். பிள்ளைகளை மிருகத்தை போல் நடத்திடக்கூடாது. மிருகத்தை போல் நடத்திடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகளை அளவுக்கு மீறி பெல்ட்டை கலத்தி அல்லது பெரிய பிரம்புகளை வைத்து தாறுமாறாக நீங்கள் விளாசுகின்ற பொழுது அந்த காயம் சரீரத்தில் மட்டும் இல்லை, உள்ளத்தில் விழுந்துட்டு பார்த்துக்கிடுங்க. உள்ளத்தில் காயம் விழுந்துட்டா பிற சரி செய்யவே முடியாது. உங்களுடைய சிட்சை கர்த்தருக்கேற்ற சிட்சை. எது உங்கள் பிள்ளைக்கு பொருத்தமானது, உங்கள் பையனுக்கு இது பொருத்தமானது, உங்களுடைய பொம்பளை பிள்ளைக்கு இது பொருத்தமானது, அதை நீங்கள் கண்டு அதற்கேற்ற சிட்சைகளே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க அழைக்கப்படுறீங்க. கண்டிப்போடும். அப்போ முதலாவது உங்களுடைய பிள்ளைகளை கடவுள் நம்பிக்கையில் வளருங்க, ரெண்டாவது கரிசனையோடு வளருங்க, மூன்றாவது கண்டிப்போடு வளருங்க. கண்டிப்பில் குறிப்பாக எதில் ஆரம்பிக்கணும்னா, பிள்ளைகள் சில ஜாமான்கள் கேட்பாங்க, தேவையில்லாத ஜாமான்களை கேட்பாங்க. இப்போ இல்லை என்று சொல்ல பழகணும். முதல்ல கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குது என்பது ஆபத்தானது. ஒரு 15-16 வயசில் பைக் கேட்பான் இல்லையா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கிட்டா என்று 15-16 வயசுல கேட்பான். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அதான் கதை. பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலே இல்லை. அப்போ என் தந்தையார் இல்லைன்னா இல்லை தான், எங்கள் அம்மா இல்லைன்னு சொன்னால் இல்லை தான், திரும்ப கேட்கக்கூடாது என்று பிள்ளைகிட்ட உள்ளத்தில் பதிச்சிடணும். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பது அல்ல. அவ்வாறு பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்ப்பது ரொம்ப 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 ஆபத்தானது. பிள்ளைகளை இல்லைம்மா அது இப்போ வேண்டாம், சிலது இல்லை முடியாது என்று சொல்லணும், சிலது இப்போது வேண்டாம் கொஞ்சம் பின்னால் வாங்கி தரேன், ஒரு 2 மாதம் கழித்து வாங்கி தரேன், அது அடுத்த வருஷம் வாங்கி தரேன், அப்படியும் அங்கே தாமதப்படுத்தலாம். கேட்டதெல்லாம் கொடுப்பது, சிலதை கேட்ட உடனே வாங்கி கொடுக்கணும் அன்போடு. சில அந்த பிள்ளைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், கேட்ட உடனே வாங்கி கொடுக்கணும், அதுவும் செய்யணும். ஏன்னா எல்லாம் இணைந்து செயல்படணும். கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறது இருக்குது, கொஞ்சம் பொறுத்துக்கமா இப்போ வேண்டாம் இந்த 3 மாதம் கழிக்கட்டும் என்று சொல்லுகின்ற சூழ்நிலை இருக்கணும், இல்லை வேண்டாம் என்று சொல்லுகின்ற சூழ்நிலை இருக்கணும். அதுதான் சரியான கண்டிப்பு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பது அது செல்லம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. என் பிள்ளை கேட்டுட்டான், என் மகா கேட்டுட்டா என்று செல்லம் கொடுக்கின்ற நிகழ்வு ரொம்ப ஆபத்தை கொண்டு வரும். ஒரு 14-15 வயசில் இல்லைன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. 14-15 வயசில் இல்லை வேண்டாம், அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்? உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான், உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாள், அல்லது நான் தற்கொலை செய்வேன் என்று மிரட்ட ஆரம்பிக்கிறாள். அப்போ காலம்பூரா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசில் இல்லை இப்போ வேண்டாமா, இல்லை பிறகு பார்த்துக்கிடுவோம், அல்லது இது வேண்டான்னு சொன்னால் அந்த எதிர்மறையான பதில் அவர்களுக்கு கோபத்தை உச்சக்கட்டத்தை கொண்டு செல்கிறது. விரோதமாக செயல்படுகிறார்கள். சில நேரங்களிலே தற்கொலை செய்ய அவர்கள் உங்களை மிரட்டுகிறார்கள். சில குடும்பங்களிலே நிகழ்வு துயர நிகழ்வு நடந்து விடுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இந்த பிள்ளைகளை கண்டிப்போடு வளருங்க. ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. உங்களோட பிள்ளைகளை ஸ்மார்ட் ஃபோனோட நீங்கள் அனுப்பிடுறீங்க. ஸ்மார்ட் ஃபோனில் உலகம் பூரா தொடர்பு கொள்கிறான், உலகம் பூரா தொடர்பு கொள்கிறாங்க. அவளும் கிரிமினல் உட்காந்துருக்கான், குற்றவாளிகள் உட்காந்துருக்கிறான் இல்லையா? நெட்டில், இன்டர்நெட்டில் அங்கே பாதி பேருக்கு மேலே குற்றவாளி உட்காந்துருக்குறான். உங்கள் பிள்ளைகளை அது பாட்டு நீங்கள் அனுப்பி விட்றீங்க, ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து யார்கிட்டையும் பேசிக்க. குற்றவாளிலாம் உட்காந்துருக்குறான் அவ்வளோ பேரும் இல்லை. இன்னைக்கு இப்போ தினந்தோறும் பேப்பரில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நார்கோயிலில் ஒரு கோஷ்டி எவ்வாறெல்லாம் பெண் பிள்ளைகளை சீரழித்தார்கள் என்று நியூஸ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? இப்போ நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள், அது ஆம்பளை பிள்ளையோ பெண் பிள்ளையோ, ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நெட்டில் யாரோடு பேசுகிறார்கள், யாரோடு அவர்கள் அங்கே தகவல் பரிமாறுகிறார்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பு அவசியம். எதில் கண்டிப்பு இருக்கணுமோ அதில் கண்டிப்பாக நம்ம விட்டுட்டோன்னா போச்சு. கிறிஸ்தவ பிள்ளைகள்னா ஆண்டவர் இயேசுநாதர் பார்த்துக்கிடுவார், அப்படி அல்ல. ஆண்டவர் பெற்றோராய் உங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காரு, எங்கிட்ட பொறுப்பு தந்திருக்காரு இல்லையா? அப்போ நம்முடைய பிள்ளைகளை கருத்தோடு, பொறுப்போடு, ஜெபத்தோடு, கண்டிப்போடு நடத்தும் ரொம்ப அவசியம். ஸ்மார்ட் ஃபோன் இந்த விஷயத்தில் இல்லையா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இல்லையா? 13-14 வயசுலேயே ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்து ஃபோனை தேய்ச்சிக்கிட்டு இருந்தாக்கி அது விபரீதமான விளைவுகளை உண்டு பண்ணும். அதான் பேப்பரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்பார்ந்தவர்களே, மிக மிக கவனமாக செயல்படுங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வளரணும்னா கடவுள் நம்பிக்கையில் வளருங்க, கரிசனையோடு வளருங்கள், கண்டிப்போடு வளருங்கள். பிள்ளைகளுக்கு 2 குறிப்பு நான் சொல்லி முடிச்சிடுறேன். பிள்ளைகளாய் நீங்கள் செய்ய வேண்டியது, பெற்றோரை கனம் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை என்ன தெரியுமா? பெற்றோர் கனம் பண்ணுறது தான். நாங்கள்லாம் கூட 2வது தான். உங்களுடைய ஆசிரியர் கூட 2வது. உங்களுடைய பெற்றோரை முதல்ல கனம் பண்ணுங்க. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயா? உங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணுங்க. நீங்கள் பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆசானை, உங்களுடைய ஆசிரியர்கள் தன்னால் கனம் பண்ணுவீங்க. பிற ஆலயத்துக்கு வந்தால் குருவானவரை, சபை ஊழியரை கனம் பண்ணுவீங்க. இது நீ வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, அங்கே மேல் அதிகாரிகளை கனம் பண்ணுவீங்க. இது இயல்பாக வரும். முதல்ல உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள். உங்களை பெற்று வளர்த்துட்டு ஆளாக்கி உங்களுக்காக எவ்வளோ தியாகம் செய்கிற பெற்றோரை கனப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அன்பார்ந்த சிறு பிள்ளைகளை, வாலிப தம்பி தங்கிறே, உங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணுங்கள். 2வது, பிரயாசப்படுங்கள். நன்றாக நீங்கள் உழைத்து முன்னேறணும் என்ற ஒரு தாகத்தை உங்களுடைய ரத்தத்தில் நீங்கள் ஏற்றிக்கிடுங்க. ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப பிரயாசப்பட்டு முன்னேறணும். சோம்பேறியாக இருந்து அதிர்ஷ்டம் அடிக்கணும் ஒருபோதும் இருக்காதுங்க. சோம்பேறியாக இருந்துக்கிட்டு என்றைக்கா அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்கணும்னு நினைக்காதுங்க. கடினமாக உழைத்தில் மட்டுமே வழி. சின்ன வயசுலேருந்தே படிக்கிறதாகட்டும், எந்த காரியங்களாகட்டும் பிரயாசப்படுங்கள். பொது அறிவு வளர்ப்பதிலே பிரயாசப்படுங்கள். சின்ன வயசுலேருந்தே பொது அறிவு வளருங்க. எக்ஸாம் இருக்க அன்னைக்கு 2 மாதத்துக்கு முன்னால் புத்தகம் தூக்கி வச்சாக்கி ஏதோ அங்கே உங்களை வனாந்தரத்தில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு பிரயோஜனம் இருக்காது. சிறு வயதிலிருந்தே நீங்கள் பிரயாசப்படுங்கள். பொது அறிவை வளர்ப்பது, புத்தக அறிவை வளர்ப்பது ரொம்ப முக்கியம். பிரயாசப்படுதல், கடினமாக உழைத்தல் மிக மிக முக்கியம். இந்த நாட்களிலே இந்த 10வது 12வது தேர்வு என்றால் உடனே ஒரு பெரிய கூட்டத்தை போடுறாங்க. யாராவது ஒரு பிரபலமான ஊழியக்காரர் போடுறாரு இல்லையா? அங்கே போன வருஷம் நான் இந்த கூட்டத்துக்கு வந்தேன், இத்தனை மார்க் கிடைச்சது என்று யாராவது சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்ததில் ஃபெயிலானவங்க எத்தனை பேர்? குறைஞ்ச மார்க் எடுத்து அங்கே தப்பி தவறி பாஸ் ஆனது எத்தனை பேர்? ஏராளம். 1-2 பேர் அங்கே அதிக மார்க் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த சாட்சி தான் அங்கே இருக்குது. வந்து சொல்கிறாங்க. உடனே நீங்கள் எல்லாருக்கும் மார்க் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. அங்கே பங்கு பெறுவதில் 3/4 பேர் மிக குறைந்த மதிப்பெண்ணில் அங்கே மிக தப்பி தவறி பாஸான கோஷ்டிகள், ஃபெயிலான கோஷ்டிகள் எல்லாம் இருக்குது. கடினமாக உழைத்து படியுங்கள், பிரயாசப்படுங்கள். ரொம்ப முக்கியம். நீங்களே ஆண்டுடைய தயவை நாடுங்கள்.
யாரோ ஒரு ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபம் பண்ணால் மார்க் கிடைக்கும் தயவுசெய்து நம்பாதிருங்கள். அது ஆண்டவருக்கு சித்தமானதே அல்ல. ஏதோ ஒரு கூட்டத்தை போய் ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவார், என் நல்ல மார்க் கிடைக்கும், இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு சாம்பிளாக ஒரு 10 பேர் எடுத்து நீங்கள் கூட்டத்துக்கு வந்தவங்கள்ட்ட மார்க்கில் கேளுங்க பார்ப்போம். இது நான் சவாலாக சொல்லுகிறேன். அன்பான அன்பு பிள்ளைகளே, சோம்பேறியாக இருக்காதுங்க. சோம்பேறியை கடவுள் ஒருபோதும் ஆதரிப்பவர் அல்ல. நீதிமொழிகளில் மீண்டும் 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 சொல்லப்படுகிறது, சோம்பேறிக்கு ஆண்டவர் ஒத்தாசை செய்ய மாட்டார். கடினமாக உழையுங்கள், ஆண்டோட தயவை நாடுங்கள், நீங்கள் மேலான மதிப்பெண்களை பெறுவீங்க, முன்னேறி செல்வீர்கள். என்னை பிள்ளைகளாய் நீங்கள் செய்ய வேண்டியது பெற்றோரை கனப்படுத்துங்க. முதல்ல ரொம்ப முக்கியம், பிரயாசப்படுங்கள், ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இறைநாமம் உங்களுடைய வாழ்வில் மகிமைப்படுவதாக. விசுவாசமுள்ள சந்ததியை பெற்றெடுத்தேன் என்று உங்களுடைய பெற்றோர் மகிழ்ச்சி அடையணும் இல்லையா? அவ்வாறாக உங்கள் வாழ்வின் மூலமாக பெற்றோர் மகிழ்ச்சி அடையணும். உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் எப்போதும் அங்கே அன்பும் கரிசனையும் கனமும் செலுத்தின பிள்ளைகளாக வாழுங்கள். திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் வழங்குங்கள். எல்லாவல்ல ஆண்டுடைய கிருபையும் இரக்கும் தயவும் நாள்தோறும் உங்களை சூழ்ந்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த சிறுவர் ஞாயிறு சிறப்பு ஆராதனையிலே 200 ஆண்டு கீதங்களிலே இருந்து 382வது பாடல், கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 321 பாடுவோம். கீர்த்தனை 321, கீதங்கள் 382வது பாடல். பாலர் ஞாயிறு பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும் என்ற பாடல். பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். காலங்கள் புதைத்திடாமல் தாமதமே பண்ணிடாமல் ஞானமே இறங்கி வந்து சுவாமி இயேசு அன்பை எண்ணி பால ஞாயிறு பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். பாலர் சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோம், பாலர் நேசவாதம் பணிய கற்றோம், பாரி ஜோதி வீசுகின்ற பரிசுத்த வேதம் கற்றும், ஊரிலெங்கும் நம் பஞ்சாங்கம் போது பாடிய நேசம் கண்டோம். பாலர் ஞாயிறு பாசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். தேடி வந்தடையும் தேசிகருண்டு பாடி ஆர்ப்பரிக்க பாடல் காட்டுண்டு, கூடி வந்து ஆனந்திக்க கூட்ட பண்டிகையும் உண்டு, நாடி மீட்பர் பாதம் பாலர் தேடு எல்லா ஏதும் உண்டு. பாலர் ஞாயிறு பாசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். இன்று மட்டும் நம்மை எழுதி வந்தாரே, இன்னும் நித்தியமும் பாதுகாப்பாரே. அன்பின் சங்கம் இதை கொண்டு ஆத்மநேசம் செய்து வரும், எண்ணி முடியா நன்மை ஏகமாக எண்ணிக்கொண்டு பால ஞாயிறு பாசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே சிறுவர் சிறப்பு ஆராதனை மூலமாக உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, நம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்க, உம்மை நோக்கி மன்றாட எங்களுடைய அருமையான பிள்ளைகளுடைய இனிய பாடல்களை கேட்டு மகிழ நீ தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் நீர்களுக்கு தந்த உன்னதமான அன்பு பரிசு. இந்த பிள்ளைகளை கருத்தோடு ஜெபத்தோடு பொறுப்போடு வளர்க்கின்ற பாக்கியத்தை என்றும் எங்களில் ஏற்படுத்தி கொடுப்பீராக. நம் தேவனை கர்த்தாவே, எங்களுடைய பாரத தேசத்தை ஆசீர்வதியும், மிஷினரி ஊழியர்களை கண்ணோக்கி பாரும், உங்களுடைய டயசிஸை ஆசீர்வதியும்.
ஆண்டவரே டோனாவு சேகரத்துக்காக, குறிப்பாக இந்த கிறிஸ்து ஆலய திருச்சபைக்காக நன்றி. ஆண்டவரே இந்த டோனாவு கிராமத்தை சேர்ந்த பிள்ளைகள் உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருக்கிறாங்க. எல்லாரும் நீர் கிருபையாக நீர் கண்ணோக்கி பார், வழி நடத்தும் ஆசீர்வதியும். அப்படியே ஆண்டவரே இணையதளத்தின் மூலமாக பல்வேறு திருச்சபையில் சேர்ந்த பிள்ளைகள் உலகமெங்கும் இருந்து ஆண்டவரே இந்த ஆராதனைகளிலே பங்கு பெறுகின்றார்கள். நன்றி. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த நாளின் ஆராதனையை ஆண்டவரே ஸ்பான்சர் செய்துள்ள, குறிப்பாக இந்த மாதம் முழுவதிலும் இந்த ஆராதனைகளை ஸ்பான்சர் செய்துள்ள அருமையான விசுவாச குடும்பத்தாரும் இந்த கருத்திலே கொடுக்கிறேன். எல்லா ஏகபர நன்மைகள் அந்த பிள்ளைகள் மீது சம்பூர்ணமாய் பொழிந்திட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகின்றோம். தேவனை கர்த்தாவே, மீண்டுமாக இந்த நோய் தொற்றுக்காக கருத்தோடு ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே இந்த 2020 ஆண்டோடு அந்த நோய் தொற்று முற்றிலுமாக அகன்று போகட்டும். ஆண்டவரே ஒரு புதிய விடுதலையை, ஆண்டவரே புதிய நல்ல துவக்கத்தை நிறங்களிலே நீ தந்து ஆண்டுகொள்ள நான் மன்றாடுகின்றோம். அன்பு தேவனை கர்த்தாவே, விவசாய தொழில்கள் செழிக்கட்டும், தொழில்துறைகள் வளர்ச்சியடையட்டும், ஏற்றுமதி துறைகள் பெருகட்டும். ஆண்டவரே இந்த வேலையில்லா திண்டாட்டம் நான் தேசத்தை விட்டு அகன்று போவதாக. அன்பு தேவனை கர்த்தாவே, நீரை உதவி செய்யும். தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய விசேஷ ஞானம் கிருபையை தாரும். கருத்தோடு பொறுப்போடு ஆண்டவரே அவர்கள் இந்த தேசத்தை ஆளுகை செய்த கிருபையை தாரும். அண்டு மத கலவரங்கள், ஜாதி இன மத மோதல்கள் எல்லாவற்றையும் தேசத்தை அகற்றி போடும். மக்கள் அனைவரும் ஒருமித்து வாழ்கின்ற பாக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. இப்பொழுது ஆண்டவரே இந்த ஆராதனை இந்த நாளிலே பங்கு பெற்ற தேவ ஜனங்கள் எல்லாரும் கரத்திலே கொடுக்கிறேன். ஒவ்வொருவரின் பெயர் பெறாக நீ சந்தியும் குடும்பமாக ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த சிறு பிள்ளைகளை உமக்குள்ளாக வளர்த்து ஆளாக்குகின்ற கிறிஸ்துவின் அன்பு என்ற பிள்ளைகளிலே ஆண்டவரை ஆழமாக வேரூன்றி நிற்கத்தக்கதாக அந்த பிள்ளைகளை கருத்தோடு ஜெபத்தோடு வளர்க்கின்ற பாக்கியத்தை நீரில் ஏற்படுத்தி கொடுப்பீராக. உலகமெங்கும் உள்ள ஞாயிறு பள்ளி அமைப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சண்டே ஸ்கூல் ஆண்டவரே அனைத்திற்காக நன்றி. ஆண்டவரே அதில் அர்ப்பணிப்போடு பணிவிடை செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்காக நன்றி. எத்தனையோ பேர் எந்த பிரதிபலனும் இன்றி ஆண்டவரே உலக பிரகாரமான எந்த காரியங்களையும் ஆண்டவரை எதிர்பாராதபடி வாஞ்சோடு அர்ப்பணிப்போடு இந்த ஞாயிறு பள்ளி ஊழியத்தில் இணைந்து பணி செய்கிறாங்க. அவர் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் நீர் கொடுக்கின்ற உன்னதமான ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுடைய இல்லங்கள் நிறைந்திருக்கட்டும். பெரிய காணி செய்யும். இந்த ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பில் வளரட்டும். ஆண்டவரே வேத வசனமாய மன்னாவனாலே போதிக்கப்படட்டும், போஷிக்கப்படட்டும். நல்ல அருமையான கிறிஸ்தவ பாடல்களை சிறுபுறாய் முதல் கற்று ஆண்டவரே வளர்ந்த ஆளாகின்ற கிருபைகளை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஜெப வாஞ்சகின்ற பிள்ளைகளின் உள்ளத்தில் விதைத்தலும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்றேன் அனுபவத்தில் என்ற சிறு பிள்ளை வளர்ந்து பெருகத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. மீண்டுமாக இந்த ஆராதனை பங்கு பெற்ற யாவருக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நிற்பெயர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நன்மைகளை கொடுத்து நாள்தோறும் ஆண்டவர் தாம் எங்களை ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். நல்ல பிதாவே, தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக நாம் யாவர் எழுந்து நின்று கீதங்கள் 379 பாடல் பாடும். கீதங்கள் 379, பாமாலை 241, கிறிஸ்து சபை பாமாலை 241, சின்ன பரதேசி, மோட்சம் நாடினேன், லோகத்தின் சிற்றின்பம் வெறுத்துவிட்டேன் என்ற பாடல்.
துளையாங்கி தரித்துக் கொள்வேன். என்னை சுத்தமாக காரும் கிறிஸ்துவே. தினம் வழி காட்டும் தெய்வ ஆவியே. சாந்த இயேசு சுவாமி, உம்மை நேசிப்பேன். என்றும் உந்தன் சீசன் ஆக பார்க்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை எங்கள் மீட்பெருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்கள் ஆயுட்பாராக. யாவர் நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.